வணக்கம் அண்ட் வெல்கம் டு என் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் சசிந்த புஷ்பலிங்கம், சேனல் ஹோஸ்ட். அண்ட் இன்னைக்கு என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாம் ரிவ்யூ பண்ண போகிற திரைப்படம் தனுஷ் அவர்களுடைய எழுத்து இயக்கத்தில் தனுஷ், அதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யா, காளிதாஸ் ஜெயராம், சந்தீப் கிஷன், துஷாரா விஜயன், அபர்ணா பாலமுரளி, செல்வராகவன் மற்றும் பலர் இணைந்து நடித்து ஏஆர் ரஹ்மான் இசையில் வெளியாகி இருக்கிற D50 ராயன் படத்துடைய கதைக்களம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு இருக்கிற கேங்ஸ்டர் மூவிஸில் வர ஒரு சேம் பிளாட். என்னென்னா, சிட்டியில் 2 பெரிய கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒன்று எஸ்ஜே சூர்யா, இன்னொன்று சரவணன். அண்ட் இவங்க 2 பேருக்குள்ள பல வருஷ பகை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் அந்த சிட்டிக்கு புதுசாக போலீஸ் கமிஷனராக அப்பாயிண்ட் ஆகி வராரு பிரகாஷ் ராஜ். வந்த கையோட சுட சுட எல்லாத்தையும் சரி பண்ணி இந்த சிட்டியை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கேங்ஸ்டர்ஸையும் எப்படியாவது ஒழிச்சாகணும் அப்படின்ற ஒரு மிஷனில் இறங்குறாரு. அண்ட் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ தனுஷ் அவருடைய தம்பிகள் சந்தீப் கிஷன் அண்ட் காளிதாஸ் ஜெயராம் இவங்க 2 பேரோட சேர்ந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை நடத்திட்டு வர்றாரு. அண்ட் இவங்களுடைய தங்கச்சி தான் வந்து துஷாரா விஜயன். இவங்க அம்மா அப்பா என்ன ஆனாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்னு சொல்ல முடியாது. படம் ஆரம்பிக்கிறதே வந்து அன்று அப்படின்னு போட்டு தான் படத்தையே வந்து ஆரம்பிக்கிறாங்க. படத்தை ஓப்பன் பண்ணும்போதே நம்ம தனுஷ் மற்றும் அவருடைய பிரதர்ஸ் வந்து சின்ன வயசில் காமிக்கப்படுறாங்க. அண்ட் இவங்களுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா பிறக்குது. அண்ட் தங்கச்சி பிறந்து வளர்க்குறாங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் தனுஷுடைய அப்பா அம்மா வெளியில் போயிட்டு வந்துடுறோம் கண்ணா, அது வரலும் தங்கச்சியை பார்த்துக்கோ தம்பிங்களை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க எங்கே போகிறாங்கன்னே தெரியாது, அப்ஸ்காண்ட் ஆயிடுறாங்க. ஸோ அப்போத்துலேருந்து இப்போ வரலும் தனுஷ் தான் தன்னுடைய குடும்பத்தை தாயும் தந்தையுமாக இருந்து கட்டி காப்பாற்றி வளர்க்குறாரு. அண்ட் இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு மதியில் சிட்டியை க்ளீன் பண்ணணுன்னு வர நம்மளுடைய கமிஷனர் பிரகாஷ் ராஜ் ஆல்ரெடி சிட்டியில் இருக்கிற அந்த கேங்ஸ்டர்ஸ் எஸ்ஜே சூர்யா அண்ட் சரவணன் இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற பகையில் ஒரு சகுனி வேலை பார்க்குறாரு. அது என்னென்னா, ஒரு நாள் நைட்டு சிவனேன்னு போயிட்டு இருக்கிற எஸ்ஜே சூர்யா மேலே ஒரு மர்டர் அட்டம் பண்ணுறாரு ஆட்களை வச்சு. இதுலேருந்து மயிர் இடையில் உயிர் தப்பிக்கிற எஸ்ஜே சூர்யா என்ன நினைக்கிறாரு, சரவணன் தான் வந்து நம்மளை ஆள் வச்சு காலி பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், ஸோ அவனை வந்து இதுக்கு மேலேயும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆட்களை வந்து சரவணனோட கேங்கை போட்டு தள்ளுறதுக்காக அனுப்புகிறாரு. அண்ட் இந்த 2 கேங்குக்கு நடுவில் நடக்க போகிற அந்த கேங் வாருக்கு மத்தியில் நம்ம தனுஷுடைய முதல் தம்பி சந்தீப் கிஷன் வந்து ஆக்சிடென்டெல்லாம் வந்து மாட்டிக்கிட்டு அவரு நடுவில் ஒரு சம்பவத்தை செஞ்சிடுறாரு. ஸோ அந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய சம்பவம் ஆகுது. அண்ட் இதுக்கப்புறம் தனுஷ் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கிறார், அவர் தம்பிங்களையும் தங்கச்சியும் தன்னுடைய ஃபேமிலியும் காப்பாற்றிக்கிறதுக்காக. இப்படி பூனையாக இருக்கிற நம்ம ஹீரோ தனுஷ் புலியாக மாறுறாரு. ஒரு சூறாவளி கிளம்பியதே சிவ தாண்டவம் தொடங்கியதேன்ற மாதிரி அவர் ஒரு சம்பவம் பண்ணுறாரு. அது என்ன சம்பவம்னா ஒன்றும் இல்லை, நம்ம 2 கேங்ஸ்டர் இருக்காங்க இல்லைங்களா, அதில் ஒரு கேங்ஸ்டர் சரவணனை வந்து போட்டு தள்ளிடுறாரு. போட்டு தள்ளின உடனே எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்து பயங்கரமான ஒரு க்யூரியாசிட்டி, எப்படி நான் போட்டு தள்ளினேன், எத்தனை பேருக்கு கொண்டு போய் போட்டு தள்ளினேன், எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஜே சூர்யா தனுஷை வந்து தன்னுடைய கேங்கில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தரும்போது தனுஷ் வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு போயிடுவார். அவரை போட்டு தள்ளின எனக்கு வந்து உங்களை போட்டு தள்ளுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், என்னை வழியில் போக விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ இதனால் கடுப்பாகிற எஸ்ஜே சூர்யா ஒன்று அவன் நம்ம கூட இருக்கணும், இல்லைனா இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனுஷை போட்டு தள்ளுறதுக்கான ஒரு மிஷனில் இறங்குறாரு. அண்ட் இந்த மிஷனுக்கு அப்புறம் என்ன ஆகுது, தனுஷ் வந்து எப்படி இதை ஓவர் கம் பண்ணுறாரு, தன்னுடைய குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறாரு, இதுக்கு நடுவில் வந்து அவருக்கு என்னென்ன துரோகங்கள் யார் யார் மூலமாக இழைக்கப்படுது, அண்ட் அந்த துரோகத்துக்கெலாம் அவர் எப்படி ரிவெஞ்ச் எடுக்க போகிறாரு அப்படின்றது தான் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி அண்ட் கிளைமேக்ஸ். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ் சொல்லிடலாம். முதல் பாசிட்டிவ், ஆக்டர்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸஸ். தனுஷாக இருக்கட்டும், அவர் தம்பிங்களாம் நடிச்சிருக்கிற சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், அண்ட் தங்கச்சியாக இருக்கிற துஷாரா விஜயன், அண்ட் எஸ்ஜே சூர்யா வந்து ரொம்ப அனிமேட்டடாலாம் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காரு தனுஷ் இந்த படத்தில். ஸோ அவருடைய ஆக்டிங் கொஞ்சம் மாறுபட்டு தெரியுது, நல்லா இருக்குது. அண்ட் அபர்ணா பாலமுரளி, செல்வராகவன், பிரகாஷ் ராஜ் இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய ரோல்ஸை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ஆக்டிங் வைஸ் யாரும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாருமே வந்து டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் படத்துடைய 2வது பாசிட்டிவ், படத்துடைய மேக்கிங், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும்,
ப்ரொடக்ஷன் வேல்யூஸாக இருக்கட்டும், நம்ம இயக்குனர் தனுஷ் அவருடைய டைரக்ஷன் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், அவர் வைக்கிற ஷார்ட்ஸும் சரி, படத்தில் காமிக்கிற மெட்டஃபர்ஸ், இதெல்லாமே வந்து ஒரு 2வது படம் பண்ணுற டைரக்டர் மாதிரியே இல்லை, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக தெரியுது. ஸோ அவருடைய டைரக்ஷன் ஸ்கில்ஸ்க்கு என்னுடைய பாராட்டுக்கள். அண்ட் படத்துடைய அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் ஏஆர் ரஹ்மான். ஏன்னா பொதுவாக மற்ற படங்களுக்கு வந்து நான் மியூசிக் நல்லாயிருக்கு, பிஜிஎம் நல்லாயிருக்கு அப்படி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பேன். பட் இதுக்கு நான் சொல்லியே ஆகணும், ஏஆர் ரஹ்மான் படத்தை வந்து அப்படி மியூசிக்கை வச்சு அப்படி எலிவேட் பண்ணி கொண்டு போயிருக்காரு. பிகாஸ் பிஜிஎம்லாம் வந்து தனியாக நல்லா தெரியுது. படத்துடைய சீன்ஸையும் சரி, விஷுவல்ஸையும் சரி, ஆக்டர்ஸோட ஆக்டிங்கையும் சரி, எல்லாத்தையும் அப்படியே அப்லிஃப்ட் பண்ணி தூக்கி கொண்டு போகுதுன்னா அது ரஹ்மான் சாருடைய பிஜிஎம்மாக தான் இருக்கணும். அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஒர்க். சாங்ஸ் டீப்பாக கனெக்ட் ஆகலை, டு அன் எக்ஸ்டென்ட் விஷுவல்ஸோடு சேர்த்து பார்க்கும்போது நல்லாயிருக்கு. அடங்காத அசுரன் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் எஸ்பெஷலி அந்த சாங்குடைய டான்ஸ் கொரியோகிராஃபியுமே நல்லாயிருக்கு. அண்ட் படத்துடைய ஆக்ஷன் கொரியோகிராஃபி நாட் ஸ்பெக்டாகுலர், பட் அந்த ரா அண்ட் ரஸ்டிக்காக அந்த படத்துக்கு என்ன ஃபீல்டில் கொரியோகிராஃப் பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க. பிகாஸ் க்ளோஸ் டு ரியாலிட்டின்னு வரும்போதே நமக்கு வந்து இந்த ஓவர் ஸ்பெக்டாகுலராக வைக்க முடியாது. ஸோ அதனால் ரியாலிட்டியாக இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் இப்போது படத்துடைய நெகட்டிவ்ஸ்க்கு வரலாம். படத்துடைய கதை அதீத பழைய ஃபார்முலா அண்ட் கேங்ஸ்டர் மூவி. ஸோ புதுசாக ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தேன், பண்ணலை. காலங்காலமாக என்ன பார்த்துட்ருக்கோமோ அதே ஃபார்முலாவை எடுத்து அதே தான் பண்ணியிருக்காரு. ஸோ நத்திங் நியூ டு ஆஃபர். ஸ்க்ரீன் பிளேலையாவது ஏதாவது புதுசாக ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் அதுலேயும் புதுசாக எதுவும் இல்லை, பட் ஸ்டில் இட்ஸ் குட். எப்படி சொல்கிறது, ஒரு போரிங் மொமெண்ட் கூட இல்லாமல், எங்கேயும் லேக் இருக்குன்ற அந்த ஃபீலிங்லாம் எதுவுமே இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. பிகாஸ் அந்த பூனை புலியாக போகுது அப்படின்ற ஒரு மொமெண்ட்டுக்காகவே வந்து ஆடியன்ஸ் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த காரணத்தினால அடுத்து என்ன நடக்க போகுது, எப்போ தனுஷ் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்க போகிறாரு அப்படின்ற அந்த ஆவலில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அழகாக கொண்டு போயிட்டாங்க. அண்ட் இன்டர்வல் விளாக் ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. சொன்னேன் இல்லைங்களா, அந்த மேக்கிங் அது வந்து இன்டர்வெல்லில் சும்மா தேட்டரே வந்து விசில்லையும் கைத்தட்டலையும் வந்து தெரிச்சிருச்சு. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தாலுமே செகண்ட் ஆஃப் வெரி டிசப்பாயிண்டிங். ஃபர்ஸ்ட் ஆஃபில் இருந்த அந்த ஒரு ஆவலும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் செகண்ட் ஆஃப்லேயும் ஆடியன்ஸாக எனக்கு இருந்தது. பட் படக்குழுவினர் வந்து அதை டெலிவரி பண்ணலன்னு தான் சொல்லணும். என்ஜாய் பண்ண முடியல. எப்படி சொல்கிறது, நிறைய இடத்துல வந்து அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் மெயின் மோட்டிவ் ஆயிடுது. அண்ட் அந்த ரிவெஞ்ச் எடுக்கிற காரணத்தினால ஆக்ஷன் சீன்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் கொட்டி வச்சுருக்கிறாங்க. ஓகே, சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. அதில் சிலதை வந்து நம்ம யூகிக்க முடியுது, எதிர்பார்க்க முடியுது. ஓகே, இந்த இடத்துல இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டியும் சில ட்விஸ்ட் இருந்துச்சு, அன்எக்ஸ்பெக்டட். பட் அன்எக்ஸ்பெக்டடாக வர ட்விஸ்ட்டு வேணும்ன்ட்டே ஓகே படத்தில் ஒரு ட்விஸ்ட்டு சொருகணும் அப்படின்றதுக்காக திணிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸில் எமோஷ்னல் கனெக்டே இல்லை. பிகாஸ் குடும்பத்தை இவர் தான் பார்த்துக்கிறாரு, குடும்பத்தை இவர் தான் தாங்குறாரு. ஸோ அந்த இடத்துல அவருக்கு ஒரு ஏமாற்றம் வருதுன்னும் போது ராயன் அப்படின்ற கேரக்டர்கிட்ட ஆடியன்ஸ் நம்ம கனெக்ட் ஆக முடியலை. படத்தில் ஒரு இடத்துல கூட அந்த எமோஷ்னலி ஹை மூமெண்ட்டுன்றது இல்லவே இல்லை. ஸோ மேபி படம் எடுத்து அவங்களுக்கு இருந்திருக்கலாம், பட் ஆடியன்ஸாக நமக்கு இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். இப்படி செகண்ட் ஆஃப் வந்து ஒரு யூஷுவலான டிப்பிக்கலான ரிவெஞ்ச் ட்ராமா ஆகிற காரணத்தினாலே நத்திங் அவுட்ஸ்டாண்டிங், நத்திங் ஸ்பெக்டாகுலர்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ். படத்தில் வந்து வரலட்சுமி இருந்திருக்காங்க, இளவரசு சார் இருந்திருக்காரு, அண்ட் பிரகாஷ் ராஜா ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி தான் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர்ஸை வந்து இன்னும் பெட்டராக சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாமோ, அவங்களுக்கும் ஒரு நல்ல கேரக்டரைசேஷன் கொடுத்து படத்தில் சில ஹை பாயிண்ட்ஸ் வச்சு அவங்களுடைய கேரக்டரையும் இன்னும் டெவலப் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது என்னுடைய ஒரு சிந்தனை. பட் அதெல்லாம் படத்தில் இல்லைன்றது ஒரு நெகட்டிவ் தான். ஸோ ராயன் திரைப்படம் மூலமாக ஆக்டர் தனுஷ் பெரிய ஹிட் ஆகிட்டார், அண்ட் டைரக்டர் தனுஷ் ஹிட் ஆகிட்டார். பட் ரைட்டர் தனுஷ் ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்காரா இல்லையான்றத படத்தை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்துக்கு என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஒரு ரேட்டிங் கொடுக்கணுன்னா, இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை வெயிட் டவுன் பண்ணி பார்த்து I'll give 2.75 out of 5
5க்கு 2.25 மார்க் தாங்க. ஸோ தனுஷ் ஃபேன்ஸ் கோச்சிக்காதீங்க, இதுதான் உண்மையான ரிவ்யூ. அண்ட் இன்னைக்கு மார்னிங்லேருந்து ட்விட்டர்லேயும் சரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் நான் வந்து நிறைய ஃபேமஸ் ரிவ்யூவர்ஸோட ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்ருக்கேன். அவங்கெல்லாம் வந்து 3.5 அவுட் ஆஃப் 5, 3.75 அவுட் ஆஃப் 5 இதெல்லாம் சொல்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து எங்கே போய் நான் அடிச்சுக்கிறதுன்னு தெரியல. ஸோ மனசாட்சி இருக்கிறவங்க யாரும் இந்த ரிவ்யூ கொடுக்க மாட்டாங்க. சினிமா புரிஞ்சவங்க, சினிமா தெரிஞ்சவங்க, சினிமா ரசிகர்கள் யாரும் இந்த ரிவ்யூ கொடுக்க மாட்டாங்க. ப்ராப்பராக மனசாட்சியத்தோடு சொல்லணும்னா 2.75 அவுட் ஆஃப் 5. அப்படியே அதிதீவிர தனுஷ் ஃபேனாக இருந்தாலுமே கூட 3 அவுட் ஆஃப் 5. ஸோ என்னுடைய ரேட்டிங் 2.75 அவுட் ஆஃப் 5 இதுதான். ஸோ ராயனை தேட்டரில் போய் பார்க்கலாமா அப்படின்னா A சர்டிஃபைட் மூவி. ஸோ ஃபேமிலியோட போய் பார்க்கலான்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோ ரத்தம் பயங்கரமாக இல்லை இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாம், ஒன் டைம் தியேட்ரிக்கல் வாட்ச். ஸோ இந்த வீக்கெண்ட் தேட்டரில் போய் ஒரு வாட்டி பாருங்கள். அண்ட் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையும் எடுத்துட்டிங்கன்னா நான் தொடர்ந்து போடுற வீடியோஸ் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் இதே மாதிரி இன்னொரு திரைப்பட ரிவ்யூவோட உங்களை மீண்டும் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது சஸ்ந்த புஷ்பலிங்கம். டேக் கேர், பை, see you and peace.